இறந்தவர்கள் மறுபிறப்பு எடுக்க முடியுமா என்ற கேள்வி மனித மனதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துரத்தி வரும் ஒரு பெரிய ரகசியம். இந்த உடல் சாவதுதான் உண்மை, ஆனால் அதற்குள் இருக்கும் ஆன்மா அழிவதில்லை என்று சிவன் தரும் ஞானம் கூறுகிறது. நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம் என்று நினைத்தாலும் அது ஒரு தொடர்ச்சியான பயணத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இந்த பயணமே சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிறப்பு முடிந்ததும் ஆன்மா உடனே மறுபிறப்பு எடுக்காது. அது அதன் கர்மாவின் அடிப்படையில் அடுத்த நிலைக்கு செல்கிறது. மனிதன் செய்த நல்லதும் கெட்டதும் அவன் எண்ணங்களும் ஆசைகளும் சேர்ந்து அவனுடைய அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அதனால்தான் சிலர் பிறந்தவுடன் சுகமாக வாழ்கிறார்கள், சிலர் துன்பத்துடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். சிவன் கூறும் ரகசியம் என்னவென்றால், மனிதன் மரணத்தை பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் அவன் அறியாமையை பயப்பட வேண்டும். அறியாமைதான் அவனை மீண்டும் 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 பிறக்க வைக்கிறது. ஆசைகள் முடிவில்லாமல் இருந்தால் அந்த ஆன்மா மீண்டும் பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நான், எனது என்ற எண்ணமே இந்த சுழற்சியின் காரணம். இதை அகற்றாமல் வாழ்ந்தால் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் விடுதலை கிடைக்காது. இதை புரியாமல் மனிதன் வெளியில் சந்தோஷத்தை தேடுகிறான். ஆனால் சிவன் சொல்லும் உண்மை என்னவென்றால், உண்மையான ஆனந்தம் உள்ளேயே இருக்கிறது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்பதுதான் அவன் அடுத்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. அவன் கோபம், பேராசை, பொறாமை போன்ற உணர்வுகளில் சிக்கிக்கொண்டால் அவன் ஆன்மா மேலும் கீழான நிலைகளுக்கு செல்லும். ஆனால் அவன் கருணை, அன்பு, தியாகம், உண்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்தால் அவன் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு செல்லும். ஆனாலும் இது கூட இறுதி அல்ல. நல்ல கர்மா கூட ஒரு கட்டத்தில் கட்டுப்பாடாக மாறும். அதையும் தாண்டி செல்ல வேண்டியதுதான் சிவன் தரும் உண்மையான ஞானம். சிவன் வழி என்னவென்றால், மனிதன் தன்னை அறிய வேண்டும். நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். உடல்தான் நான் இல்லை, மனம்தான் நான் இல்லை, எண்ணங்கள் கூட நான் இல்லை என்று உணர்ந்தவுடன் அந்த மனிதன் ஆன்மீகமாக விழித்துக் கொள்கிறான். அந்த விழிப்புணர்வே அவனை மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறது. இதுவே மோட்சம். இந்த நிலையை அடைந்தவனுக்கு பிறப்பு இல்லை, மரணம் இல்லை. அவன் சிவத்துடன் ஒன்றாகி விடுகிறான். சித்தர்கள் கூறும் வழி மிகவும் எளிமையானது, ஆழமானது. அவர்கள் சொல்வது, வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டியதில்லை, வாழ்க்கையிலேயே உண்மையை காண வேண்டும். தினமும் தியானம் செய்ய வேண்டும், சுவாசத்தை கவனிக்க வேண்டும், மனதை அமைதியாக்க வேண்டும். மனம் அமைதியான போதுதான் ஆன்மாவின் குரல் கேட்கும். அந்த குரல்தான் சிவன். அதை கேட்டவனுக்கு பிறகு எந்த சந்தேகமும் இருக்காது. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு கதவுதான். அந்த கதவுக்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதை தீர்மானிப்பது நம்முடைய தற்போதைய வாழ்க்கை. நாம் இப்போது எப்படி நினைக்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நம்முடைய அடுத்த பயணத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் சிவன் கூறுவது, இந்த நிமிஷமே முக்கியம். கடந்த காலம் போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இப்போது நீ எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் உன் விதி. ஒரு மனிதன் சிவனை உண்மையாக உணர்ந்துவிட்டால் அவன் பயமில்லாமல் வாழ்வான். மரணத்தை கூட அவன் ஒரு மாற்றமாகவே பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்கிறான். இந்த புரிதலே அவனை அமைதியாக்குகிறது. அந்த அமைதியில்தான் சிவன் வெளிப்படுகிறார். இறுதியாக, மறுபிறப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு சிவன் தரும் பதில், ஆம், அது இருக்கிறது. ஆனால் அது உனக்கு அவசியமில்லை. நீ உன்னை உணர்ந்தால் நீ இந்த சுழற்சியை தாண்டி செல்ல முடியும். அதுதான் மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். பிறக்க, சாப்பிட, சம்பாதிக்க, இறக்க, இது மட்டுமல்ல வாழ்க்கை. உண்மையை உணர்ந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்புதான் இந்த மனித பிறவி. அதனால் இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் உன் உள்ளத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பி. உன் சுவாசத்தில் சிவனை காண்பாய், உன் அமைதியில் ஆனந்தத்தை காண்பாய். அந்த நாள் வந்தால் மறுபிறப்பு என்ற கேள்வியே உனக்கு தேவையில்லை. நீயே அந்த பதிலாகி விடுவாய். அந்த ஆன்மா வேறு குடும்பத்திலும் பிறக்கலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால், நாம் நினைப்பது போல் இந்த மனிதர் என் அப்பா, என் அம்மா என்ற அடையாளம் ஆன்மாவுக்கு இல்லை. அது ஒரு பிறவியில் மட்டும் உருவான உறவு. ஆன்மாவின் பயணம் மிகவும் பெரியது. இன்று உன் குடும்பமாக இருப்பவர்கள் கடந்த பிறவியில் உன் நண்பர்களாக இருந்திருக்கலாம், எதிரிகளாக இருந்திருக்கலாம், அல்லது முற்றிலும் வேறு தொடர்பாக இருந்திருக்கலாம். சிவன் சொல்லும் ரகசியம், நீ உறவை பிடிக்கிறாய், ஆன்மா பயணத்தை பிடிக்கிறது. அதாவது, நாம் உறவுகளை நிரந்தரமாக நினைக்கிறோம்,
ஆனால் ஆன்மா தனது வளர்ச்சிக்காக இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் மறுபிறப்பு ஒரு திட்டமிட்ட குடும்ப வரிசை அல்ல, அது கர்மாவின் ஓட்டம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த ஆன்மா எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது என்று சில சித்தர்கள் கூறுகிறார்கள். அது தன்னுடைய கர்மாவை நிறைவேற்றும் இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. அந்த இடம்தான் அதன் அடுத்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. அதனால்தான் சில குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடுகிறார்கள். நாம் பல நேரங்களில் கேட்கிறோம், இந்த குழந்தை என் தாத்தா மாதிரி இருக்கிறது, அவள் என் அம்மாவைப் போல பேசுகிறாள் என்று. இது சில சமயம் கர்ம பந்தத்தின் ஒற்றுமை, சில சமயம் உண்மையான ஆன்மா தொடர்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் இதை நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. அது ஒரு ஆன்மீக உணர்வு மட்டுமே. நேரம் பற்றி சொன்னால், ஆன்மாவுக்கு நாம் கணக்கிடும் நேரம் பொருந்தாது. நாம் சொல்வது போல 10 நாட்கள், ஒரு வருடம் என்று அது அளவிடப்படாது. அது ஒரு அனுபவ நிலை. அந்த அனுபவம் முடிந்ததும் தான் அடுத்த பிறவி. அதனால் எப்போது பிறப்பார் என்ற கேள்விக்கு நேரடி பதில் கிடையாது. சிவன் தரும் உண்மையான அறிவுரை, அவர்களை எப்போது திரும்பப் பெறுவாய் என்று கேட்காதே, அவர்களுடன் இருந்த அன்பை இப்போது வாழ். அதாவது, கடந்தவர்களைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அவர்களின் நினைவுகளை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள். அவர்கள் ஆன்மா தனது பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடியது என்ன? அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம், நல்ல எண்ணங்களை அனுப்பலாம், தானம் செய்யலாம். இது அவர்களின் ஆன்ம பயணத்திற்கு அமைதியை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் அவர்களை கட்டிப்பிடித்து இழுக்க முயன்றால் அது அவர்களுக்கும் நமக்கும் துன்பம் தரும். இறுதியாக இந்த கேள்வியின் ஆழமான பதில் ஆம், ஒரு ஆன்மா மீண்டும் உன் குடும்பத்தில் பிறக்கலாம். ஆனால் அது எப்போது, யாராக பிறக்கும் என்பது கர்மாவின் ரகசியம். அதை முழுமையாக அறிந்தவர் சிவன் மட்டும்தான். அதனால் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது, உறவுகளை அன்புடன் வாழ்ந்து முடி, எதிர்பார்ப்புகளை குறைத்துவிடு, ஆன்மாவை உயர்த்திக்கொள். ஒரு நாள் நீயே இந்த சுழற்சியை தாண்டி சென்று விட்டால், யார் எங்கே பிறக்கிறார்கள் என்ற கேள்வியே உனக்கு தேவையில்லை. அந்த நிலை வந்தால் நீயும் சிவனும் வேறில்லை. யாருக்கெல்லாம் மறுபிறப்பு? இந்த கேள்விக்கு சிவன் தரும் பதில் மிகவும் நேர்மையானதும் ஆழமானதும். இந்த உலகத்தில் மறுபிறப்பு, சம்சாரம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் எல்லாரும் ஒரே காரணத்தால் மறுபிறப்பு எடுக்கவில்லை. ஆன்மாவின் நிலை, கர்மா, ஆசைகள், இவைதான் யார் மறுபிறப்பு எடுக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. யாருக்கு மறுபிறப்பு கட்டாயம்? 1. ஆசைகள் நிறைவேறாதவர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல ஆசைகளுடன் வாழ்கிறான். அந்த ஆசைகள் முடிவடையாமல் இருந்தால் அந்த ஆன்மா மீண்டும் பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2. கர்மா முடிக்காதவர்கள். நாம் செய்யும் நல்லதும் கெட்டதும் கர்மா கணக்காக சேமிக்கப்படுகிறது. அந்த கணக்கு முடிவடையாமல் இருந்தால் மறுபிறப்பு அவசியம். 3. அகங்காரம், எக்கோ அதிகம் உள்ளவர்கள். நான், எனது என்ற பிடிப்பு இருக்கும் வரை ஆன்மா விடுபடாது. இந்த பிடிப்புதான் மறுபிறப்பின் வேறு. 4. உண்மையை உணராதவர்கள். உடலே நான் என்று நினைப்பவர்கள், வாழ்க்கையின் உண்மையை அறியாதவர்கள். அவர்கள் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு மறுபிறப்பு இல்லை? 1. ஞானம் பெற்றவர்கள், தன்னை உணர்ந்தவர். நான் ஆன்மா என்று உணர்ந்தவர் மறுபிறப்பு எடுக்க மாட்டார். 2. ஆசைகளை வென்றவர்கள், எதற்கும் ஆசை இல்லாமல் சமநிலையுடன் வாழ்ந்தவர். அவர்களுக்கு சுழற்சி முடிவடைகிறது. 3. சிவனுடன் ஒன்றானவர்கள், முழுமையாக மோட்சம் அடைந்தவர். பிறப்பு, மரணம் எல்லாம் தாண்டி விடுவார். சிவன் சொல்லும் சுருக்கமான உண்மை, ஆசை இருக்கும் வரை மறுபிறப்பு இருக்கும். கர்மா இருக்கும் வரை மறுபிறப்பு இருக்கும். நான் என்ற எண்ணம் இருக்கும் வரை மறுபிறப்பு இருக்கும். ஆனால் ஞானம் வந்தால் மறுபிறப்பு முடியும். எளிய உதாரணம், வாழ்க்கை ஒரு பள்ளி மாதிரி. பாடம் முடிக்காதவன் மீண்டும் அதே கிளாஸ். பாடம் முடித்தவன் அடுத்த நிலை. எல்லாம் முடித்தவன். பள்ளி இட்செல்ஃப் முடிவு, இறுதி ரகசியம். சிவன் கூறுவது, மறுபிறப்பு என்பது தண்டனை இல்லை, அது ஒரு வாய்ப்பு. அதாவது ஒவ்வொரு பிறவியும் நம்மை மேம்படுத்த ஒரு சந்தர்ப்பம் என்று சில சித்தர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது முழுமையான சுதந்திர தேர்வு இல்லை. அது கர்மாவின் வரம்புக்குள் உள்ள தேர்வு. அது எந்த குடும்பத்தில் பிறந்தால் தனது பாக்கியங்களை, கடன்களை, பாடங்களை நிறைவேற்ற முடியும் என்று ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்பே அதை ஒரு குறிப்பிட்ட தாயின் கருவறைக்கு கொண்டு செல்கிறது. அந்த தருணம் மிகவும் பரிசுத்தமானது.
ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த ஆன்மா தனது பழைய நினைவுகளை முழுமையாக கொண்டு வராது. ஏன் தெரியுமா? ஏனெனில் பழைய நினைவுகள் இருந்தால் புதிய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனால்தான் நாம் பிறக்கும்போது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். ஆனால் சில சமயம் சிறிய குழந்தைகள் சில விஷயங்களை நினைவில் வைத்திருப்பது போல நடக்கிறார்கள். இது எல்லாம் அந்த ஆன்மாவின் பழைய அனுபவத்தின் ஒளித்துளிகள். அது முழுமையான நினைவு இல்லை, ஒரு நிழல் மாதிரி மட்டும். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த சுழற்சி எப்போது முடியும்? இதற்கான பதில் சிவன் தரும் மிக உயர்ந்த ஞானம். நீ உன்னை உணர்ந்த நாளே அது முடியும். அதாவது, நீ இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, நீ ஒரு சாட்சியாக இருக்கும் ஆன்மா என்று உணர்ந்தால், அந்த உணர்வே உன்னை சம்சாரம் என்ற சுழற்சியிலிருந்து வெளியே கொண்டு வரும். அந்த நிலையைத்தான் மோட்சம் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையை அடைந்தவனுக்கு பிறப்பு இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, இழப்பு இல்லை. அவன் முழுமையான அமைதியாக மாறிவிடுவான். இறுதியாக சிவன் தரும் மிக மென்மையான உண்மை, நீ யார் என்று அறியாமல் இருக்கிறாய், அதனால் தான் தபிறக்கிறாய். நீ யார் என்று அறிந்துவிட்டால் இனி பிறக்கவே தேவையில்லை. இந்த உண்மையை கேட்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அதை உணர ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையின் ரகசியம் திறக்கும். ஒரு மனிதன் மரணமடைந்தவுடன் அவன் உடல் இங்கேயே இருக்கும். ஆனால் அவனுடைய ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து ஒரு புதிய நிலைக்குள் நுழைகிறது. இந்த முதல் தருணங்களில் அந்த ஆன்மா இன்னும் நான் இறந்துவிட்டேன் என்பதை முழுமையாக உணராது. அது தன் குடும்பத்தையும் வீட்டையும் சுற்றியிருப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். 1 முதல் 3 நாட்கள். இந்த நாட்களில் ஆன்மா மிக அருகில் இருக்கும். அது தன் உடலையும் உறவுகளையும் பார்த்து கொண்டிருக்கும். ஒரு குழப்பமான நிலை, நான் இன்னும் உயிரோடா என்ற உணர்வு. இதனால்தான் இந்த காலத்தில் குடும்பத்தினர் அமைதியாக பிரார்த்தனை செய்வது முக்கியம். 4 முதல் 9 நாட்கள். இந்த காலத்தில் ஆன்மா மெதுவாக தனது அடுத்த பயணத்தை உணர ஆரம்பிக்கும். அதன் வாழ்க்கையில் செய்த செயல்கள், நல்லதும் கெட்டதும், ஒரு அனுபவமாக தோன்ற ஆரம்பிக்கும். இங்கே முக்கியமான சக்தி கர்மா. நல்ல கர்மா அமைதி, கெட்ட கர்மா அசௌகரியம், குழப்பம். இந்த நாட்களில் செய்யப்படும் தர்ப்பணம், பிரார்த்தனை, தானம் ஆன்மாவுக்கு ஒரு அமைதியான திசை காட்டும் என்று நம்பப்படுகிறது. 10 முதல் 12 நாட்கள். இந்த கட்டத்தில் ஆன்மா அதன் பழைய அடையாளத்தை விட ஆரம்பிக்கிறது. அது இப்போது தன் உடலோ குடும்பமோ அல்ல என்பதை மெதுவாக உணர ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான மாற்றம். நான் இந்த வாழ்க்கை மட்டும் அல்ல என்ற புரிதல் அடுத்த நிலைக்கான தயார். சாஸ்திரங்களில் இதை ஒரு மாற்ற பயணம் என்று சொல்கிறார்கள். 13வது நாள். முக்கிய திருப்பம். 13வது நாள் மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் ஆன்மா தனது அடுத்த நிலைக்கு நகர ஆரம்பிக்கிறது. அது ஒரு புதிய பாதையில் செல்ல தயாராகிறது. அதனால்தான் குடும்பம் அந்த நாளில் சடங்குகள் செய்து ஆன்மாவுக்கு அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அது நல்ல திசையில் செல்ல ஆசீர்வதிக்கிறார்கள். சிவன் சொல்லும் ஆழமான உண்மை. சிவன் கூறுவது, இந்த 13 நாட்கள் உடலிலிருந்து ஆன்மாவுக்கு ஒரு பாலம் மாதிரி. அதாவது, உடல் வாழ்க்கை முடிகிறது, ஆன்மா புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறது. முக்கிய டேகவே, 13 நாட்கள் சமம் மாற்ற காலம். ஆன்மா இன்னும் பூமி நிலைக்கு அருகில் இருக்கும். குடும்பத்தின் பிரார்த்தனை, நல்ல எண்ணங்கள் ஆன்மாவுக்கு உதவும். அதன் பிறகு அது தனது கர்ம பாதைக்கு செல்கிறது. சம்சாரம். இறுதி உண்மை. இந்த 13 நாட்கள் ஆன்மாவுக்காக மட்டுமில்ல, நம்ம மனசுக்காகவும். நாம் இழப்பை ஏற்க, அன்பை விடுவிக்க, அவர்களின் பயணத்தை மரியாதையுடன் அனுப்பி கொடுக்க.